வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள்தான் இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எலெக்ஷனுடைய பரபரப்பாக ஒவ்வொரு கட்டமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 6வது கட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். 6வது கட்டத்துக்கான தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த 6வது கட்டம் அப்படிங்கிறது இந்த 7 கட்டத்தில் ரொம்ப முக்கியமானது 6வது கட்டம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கட்சி அப்படிங்கும்போது ஆம் ஆத்மி கட்சி இருக்குது. அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் சிறைப்படுத்தப்பட்டார். ரொம்ப விரைவிலே இந்திய கூட்டணியில் இருந்த பல தலைவர்களில் பாஜகவால் காரணம் செய்யப்பட்ட, குறிப்பாக ஈடியால் காரணம் செய்யப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு அவரை பார்க்குறோம். பட் அவர் இன்றைக்கி வெளியே வந்துட்டார். இப்போ இந்த 6வது கட்டம் அவர் சம்மந்தப்பட்ட டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட ஸ்டேட்ஸ்லாம் இந்த 6வது கட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இந்த 6வது கட்டம் உண்மையாக பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது, இந்திய கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது? இல்லை, உங்களுக்கு இந்த 6வது கட்ட தேர்தலில் முக்கிய பங்காற்றக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்திங்கன்னா அதில் டெல்லி மற்றும் ஹரியானா 2 மாநிலங்களும் இருக்குது. அதில் நீங்கள் கேட்டபடி பார்க்கும்பொழுது டெல்லி ஒரு முக்கியமான ஒரு தலைநகரமாக இருக்கின்ற பகுதி. அதில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் இணைந்து செயல்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஆம் ஆத்மி என்ற கட்சி 2012 உருவான பொழுது அது காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான ஒரு கட்சி. ஆனால் அப்படி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சியை இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணியில் நிற்பது பிஜேபிக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு இது புரியல, என்ன மாதிரி வியூகம் எதுன்னு. அப்போ உங்களுக்கு டெல்லியில் காங்கிரஸினுடைய பழைய பாரம்பரிய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகளை செங்குத்தாக உடைத்த ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் காங்கிரஸோடு இணைவது காங்கிரஸினுடைய பழைய யானை பலம் காங்கிரஸுக்கு பெற்றதாக எனக்கு புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் 7 பாராளுமன்ற தொகுதிகளையுமே 7க்கு 7 இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ பிஜேபிக்கு அங்கே எந்த விதமான வாக்கும் பெற போகிறதுல தான் நாங்கள் பார்க்குறோம். அதற்கு சில காரணங்கள் உண்டு. உங்களுக்கு இந்த சிஏ ப்ரொட்டஸ்ட் நடந்த சமயத்தில் உங்களுக்கு பிஜேபியினுடைய இந்த காவல்துறை, ஏன்னா அங்கே டெல்லியை பொறுத்தளவுக்கு காவல்துறை கட்டுப்பாடு உள்துறை அமைச்சகம் தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அந்த உள்துறை அமைச்சகம் காவல்துறை எப்படி ஏவி விட்டது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி தாக்குதல் நடத்தினாங்க, எப்படி பொதுமக்களை அடித்தாங்க, அங்கே எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு டெல்லி சாமானிய மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது டெல்லி எப்படி இருந்தது, பிஜேபி ஆட்சியில் எப்படி இருந்தது, ஆம் ஆத்மி ஆட்சியில் எப்படி இருந்ததுன்னு கம்பேரிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கல்வி சார்ந்து, சுகாதாரம் சார்ந்து பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அது காங்கிரஸ் கட்சியினுடைய நீட்சியாக இருக்குது. ஆனால் பிஜேபி இருந்த கொஞ்ச நாட்கள் கூட பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் டெல்லியில் ஏற்படாததுனால அந்த மக்கள் முழுக்க 7 தொகுதிகளிலுமே உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கிறாங்கன்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூடுதலாக ஹரியானா குறிப்பிட்டீங்க. ஹரியானாவும் இந்த 6வது கட்டத்தில் இருக்குது. ஹரியானா 10, லாஸ்ட் டைம் 2019 அந்த 10மே பாஜக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க பார்த்தோம். இந்த முறை அங்கே நீங்கள் உங்களோட கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குன்னு பார்க்கப்படுது. அங்கே எப்படி களம் அமையும்னு பார்க்கலாம். இல்லை, உங்களுக்கு பிஜேபி பலமாக இருந்த மாநிலங்களில் பிஜேபி மண்ணை கவ்வ போகுது அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் நம்பர் 1 இருக்கிற ஸ்டேட் ஹரியானா. கடந்த பாராளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 10 தொகுதி இருக்குது. 10க்கு 10 தொகுதியிலையுமே உங்களுக்கு ஜெயிச்ச பிஜேபி இந்த முறை ஒன்று கூட ஜெயிக்காதுன்னு நீங்கள் நம்புவீங்களா? அதை நடக்க போதாங்க ஹரியானாவில். ஏன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் செய்யும் தொழில் விவசாயம். அங்கே விவசாய சமூகம் தான் ஆதிக்க சமூகமாக இருக்கிறது. இப்போ டெல்லி போராட்டத்தை டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவது ஹரியானா சார்ந்த விவசாயிகள் தான். ஹரியானாவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இருந்தும் விவசாயிகள் டெல்லி நோக்கி வந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அங்கே இந்த விவசாய போராட்டத்துடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம் அங்கே இருந்த ஜனநாயக் ஜனதா கட்சி என்கிற ஒரு கூட்டணி கட்சி, நாங்கள் இனிமேல் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போது அங்கே என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே மனோகர்லால் கட்டார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பதவி இறங்கி பிறகு இப்போ நயப் சிங் சன்னின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் நடந்த அரசியல் குழப்பங்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை விவசாய சமூகம் இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போகுது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ராஜ்புத் சமூகமும் ஜாட் சமூகமும் அங்கே உங்களுக்கு இந்தியா கூட்டணி தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. 10க்கு 10 தொகுதியும் பிஜேபி நிச்சயமாக ஹரியானாவில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் நிறைய தொகுதிகள் பெற்ற ஒரு மாநிலம் ஹரியானா பிஜேபி. இந்த முறை 0 வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. பஞ்சாபில் 13 சீட்டு, ஹரியானாவில் 10 சீட்டு நிச்சயமாக பிஜேபிக்கு விழாது. அங்கே சீக்கியர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, இங்கே விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதில் 2மே இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்க போகிறது. ஓகே, இது கூடவே இப்போ இந்த பஞ்சாப், ஹரியானா 2த்தையும் அந்த விவசாயிகளோட போராட்டம் பெரிய அவங்களோட கோரிக்கை ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இது பாஜக சவால்னு குறிப்பிட்டீங்க. இதை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டேட்டுங்கிறது இமாச்சல் பிரதேஷ். 4 சீட்ஸ் இருக்குது. அந்த 4த்துக்கும் இந்த 6வது கட்ட தான் எலெக்ஷன் நடக்குது. அங்கே களம் எப்படி சாதகமாக அமையும்? இல்லை, உங்களுக்கு உங்களோட ஆட்சி வேறு இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. இப்போ உங்களுக்கு பஞ்சாபில் போயிட்டு நீங்கள் ஹிந்துத்துவா பேச முடியாது. ஏன் அப்படின்னா அது சீக்கிய மாநிலம், அது அங்கே அது பேக் ஃபயர் ஆயிரும். ஹரியானாவில் போய் இன்றைக்கி நீங்கள்
ராமர் கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, எனக்கு நீங்கள் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஹிமாச்சல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான புத்திஸ்ட்டுகள் இருக்காங்க. அதிகமான புத்திஸ்ட்டுகள் இருக்கிற மாநிலத்தில் போய் நீங்கள் இந்துத்துவ பேசினா அது உங்கள் செல்லா காசு ஆகிடும். அதனால் உங்களுக்கு முதல்ல பிஜேபி தன்னுடைய நேரடி வியூகமான இந்த மதவெறியை ஹிமாச்சலில் விதைக்க முடியாது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. ரெண்டாவது, காங்கிரஸ் ஆட்சி அங்கே வந்திருக்குது. அந்த ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்கின்ற நலன்கள், அங்கே அரசியலில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அங்கே காங்கிரஸ்க்கு தன்னோட வாக்குறுதியை ஒன்றுனா செஞ்சுக்கிட்டு வருதுன்றனால உங்களுக்கு இந்த முறை நிச்சயமாக அங்கே காங்கிரஸ் பிஜேபியில் பார்க்கும்பொழுது காங்கிரஸுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு ஸ்கோப் அங்கே இருக்குது. அது மாற்று கருத்தில். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இப்போ தான் முடிஞ்சு, டிசம்பர் தான், 5 மாதத்தில் ஒன்றும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்காது. அதனால் அங்கே உங்களுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் வந்துடும் நான் பார்க்குறேன். இப்போ பஞ்சாப், ஹிமாச்சல், ஹரியானா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு, அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு கேக் வாக்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த முக்கியமான ஒரு 3 ஸ்டேட்ஸை குறிப்பிட்டு இங்கே நீங்கள் கேக் வாக் அப்படியே மொத்தமாக ஸ்வீப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடுறீங்க. இங்கே காரணம் இங்கெல்லாம் இந்துத்துவ அரசியல் எடுபடாது அப்படின்ற அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்போ இதை தவிர்த்து உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பகுதியில் எலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் நடக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ அங்கெல்லாம் இந்துத்துவ அரசியல் எடுபடுமா? அங்கெல்லாம் பாஜக பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? நான் இங்கே கிடைக்காது அப்படின்னா இப்போ இங்கே கிடைக்காத வாய்ப்புகள் அங்கே அதிகமாக கிடைக்குமா? இல்லை, அப்படி இல்லை. இங்கே இந்துத்துவ அரசியல் எடுபடாது, ஆனால் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது வெற்றி பெறும்போதும் ஒர்க் அவுட் ஆகுமான்னா அது பெரிய கேள்வி. இப்போ அதுதான் அங்கே நடக்கிற பெரிய ஒரு போராக இருக்குது. நீங்கள் யூபி, பீகாரை நிறைய பேர் ஸ்டடி பண்ணுறவங்க அதை புரிஞ்சுக்க முடியலன்றாங்க. இல்லைனா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸில் நாங்கள் யூபி, பீகாரில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று நடந்துச்சு. யூபி, பீகாரில் ஒரு விஷயம் தெளிவாக நடந்திருக்கு. அது என்னென்னா 2014 பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு பீகார்லேயும் சரி யூபிலையும் சரி ஒரு காரணத்துக்கு தான். அது சாதிவாரி கணக்கெடுப்பு. மோடி தன்னை ஒரு ஓபிசி பிரதிநிதியாக சொன்னார். அண்டர் கரண்ட்டில் ஓபிசிக்கான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் நடந்துச்சு. இதுதான் உண்மை. ஆனால் 10 வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய ஜாட்டுகளோ, குருமிகளோ, யாதவோ, ராஜ்புத்திரர்களோ, இந்த ஓபிசி சமூகம் யாருடைய கோரிக்கையும் இத்தனை 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு அது பேக் ஃபயராக இருக்குது. இது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் ராமர் கோயில், மதவாதம், மதவெறி, இதெல்லாம் நீங்கள் சொத்தை பிடிங்கி கொடுத்துருவான், இரவு மாட்டை பிடிங்கி கொடுத்துருவான், தாலியை பிடிங்கி கொடுத்துருவான், இதெல்லாம் ஒரு பக்கம் படத்தை காமிச்சாலும் இந்த படம் ஓடாமல் போனதுக்கு காரணம் அண்டர் கரண்ட்டில் பீகார்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் ஓபிசி வாக்கு வங்கி பிஜேபியை விட்டு வெளியில் வந்து விட்டதுன்றதை உண்மையை மறக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் மதவாத பிடியில் இருந்த ஓபிசிகளுடைய வாக்கு வங்கி இந்த முறை சமூக நீதி பக்கம் வந்து விட்டது. அப்போ 50% ஓபிசி வாக்கு வங்கி இந்த பக்கம் வரப்போகிறதுனால பீகார்லையும் நீங்கள் பார்க்குறீங்களா, தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ், ராகுல் காந்தி போகும்போது வர கூட்டம் என்ன? அதே மாதிரி உங்களுக்கு இவர் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போகும்போது என்ன மாதிரி கூட்டம் வருதுன்றது நம்ம கண் கூட பார்க்குறோம் நம்ம. அப்போ யூபியில் மோடி ஃபேக்டர் அவுட் ஆஃப் பாக்ஸ். அங்கே யோகிக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு மறுக்க முடியாது. யோகிக்கு முதலமைச்சராக இருக்கிறதுனால அவரால் பலனடைஞ்ச சில குரூப்புகள் யோகிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது களத்தில் இருக்கிற உண்மை, நான் அதை மறுக்கல. ஆனால் யோகியால் அகிலேஷ் யாதவையும் ராகுல் காந்தியும் டேக்கிள் பண்ணுற இடத்துல யோகி இல்லைன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால அங்கே மோடி ஃபேக்டர்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ், அங்கே மோடி ஃபேக்டர் திருப்பி அங்கே செல்லா காசாகி போச்சு. அதனால தான் நீங்கள் பிரதமர் கூட பார்த்தீங்கன்னா யூபிக்கு பிரச்சாரத்துக்கு அதிகமாக போல. யூபியிலே கேம்ப் கட்டியிருந்த பிஜேபி, நீங்கள் சட்டமன்ற தேர்தலோ போன பாராளுமன்ற தேர்தலோ யூபியில் கேம்ப் போட்டு பிரச்சாரம் பண்ண பிஜேபிக்காரங்க இந்த மாதிரி யூபிக்கு போகலை, யூபியை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை, யூபியில் பெரிய சர்ச்சையான விஷயங்கள் நடக்கல. அப்போ உங்களுக்கு மற்ற மாநிலங்கள் கவனம் செலுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வராரு, ஒடிஷாவுக்கு போகிறாரு, ஒடிஷாவில் போய் கண்ட கழுதையெல்லாம் பேசிட்டு வராரு, அங்கே போய் இதில் ஹரியானாவில் பேசுகிறாரு. ஆனால் யூபியில் அவங்களுடைய அந்த கேம்ப் போட்டு வேலை செய்கிற கலாச்சாரம் இந்த எலெக்ஷன் இல்லை பாருங்க நீங்கள். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கிரவுண்ட் ரியாலிட்டி யூபிலையும் பீகார்லையும் மாறிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு 45 விழுக்காடு வாக்கு வங்கி, நான் சொல்ல சீட் இல்லை, பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டே உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான சான்சஸ் இருக்குது யூபியில். யூபியில் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட்ட எலெக்ஷனுக்கு பிறகு அடுத்து 2வது 3வதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்ச பிரதமர் மோடி தன்னோட விருப்பு பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்தினாருங்கிறத பார்த்தோம். அது தனக்கு வெற்றியாக அறுவடை ஆகும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. அதுக்காக அவர் அதை பயன்படுத்துறாருன்னு பார்க்குறோம். இப்போ 6வது கட்டத்தை நெருங்கும் பொழுது அவர் இப்போ ஒரு புதிய பிம்பத்தை வடிவமைக்கிறாரு. தான் கடவுளினுடைய ஒரு தூதர் மாதிரியும், சாதாரண பயாலஜிக்கல் மெத்தடில் நான் பிறக்கலை, நான் ஒரு தேவ தூதர் மாதிரி, ஒரு அதிசய பிறவி மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தை காக்க வந்த ரட்சகர் மாதிரி தன்னை கிரியேட் பண்ணுறாருங்கிறத பார்க்குறோம். இந்த விஷயம் வட மாநிலங்களில் இன்னும் அவரை ராமருக்கு வீடு கட்டி கொடுத்த, கோவில் கட்டி கொடுத்த நவீன ராமர், பிறகு கிருஷ்ணரோட அவதாரம் அப்படின்ற மாதிரி சில மக்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக வட மாநிலத்தில் சில ஹிந்தி பேசுகிற மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்கள இன்னும் தனக்கான ஆதரவாளர் மாற்றுறது, அவங்கள சார்ந்து இன்னும் மற்றவங்கள ஆதரவாளர் மாற்றுறது, அதுக்கு இப்படி ஒரு பிரச்சாரத்தை அவர் பயன்படுத்துறாரு. இது அவர் கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் அப்படின்ற அளவுக்கான சில பிரச்சாரங்கள்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி சிம்டம்ஸை அங்கே உருவாக்கியிருக்கு? இல்லை, எனக்கு என்னென்னா 2014 ஏழை தாயின் மகன் அப்படின்ற டேகோட வந்தார். 2019 சௌக்கிதார்,
நான் இந்தியாவின் பாதுகாவலன் அப்படின்ற டேகோட வந்தார். ரெண்டும் ஓரளவுக்கு கை கொடுத்தது. இப்போ எடுத்திருக்கிற இந்த டேக் என்னன்னா வந்து நான் கடவுளின் பிறவி அப்படின்ட்டார். ஒரே அடியே சரண்டர் ஆயிட்டார். எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியல, அதாவது அறிவியல் உலகத்துல, மருத்துவ உலகத்துல மெசையா காம்ப்ளெக்ஸ்னு ஒரு 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 நிலை, மனநிலை இருக்கு. அந்த மனநிலை இருக்கிறவங்க நல்ல டாக்டரா பார்க்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னா அது தன்னைத்தானே கடவுளாக நினைத்துக் கொள்வது, தன்னைத்தானே வந்து கடவுளுடைய பிறவியாக நினைத்துக் கொள்கின்ற ஒரு மனநிலை. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மனநல மருத்துவமற்ற போயிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஒரு தெரப்பி எடுத்துக்கிறது தான் அறிவியல் உலகம் சொல்லுகின்ற அறிவுரையாக இருக்குது. அந்த அடிப்படையில் நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சு வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இது அரசியலை மட்டும் நான் பார்க்கல. இப்போ பிஜேபியை சார்ந்தவங்களும் அதுக்கு துதிப்படுறாங்களா உங்களுக்கு? நீங்கள் ஒரு நாட்டில் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இருப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. முட்டாள்கள் எல்லா நாட்டில் இருக்க தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து மோடியை கடவுளாக பார்ப்பதோ அல்லது அவரே தானே கடவுள் நினச்சிக்கிறதோ வேடிக்கையாக இருக்குது, காமெடியாக இருக்குன்னு சொல்ல போனேன்னா. நீங்கள் எந்த கடவுள் பொய் சொல்லுவார்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா எங்கள் வீட்டில், கடவுள் பொய் சொல்ல மாட்டார், கடவுள் நல்லது பண்ணுவார், கடவுள் நல்லது மட்டும்தான் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த கடவுள் வந்து இஸ்லாமியர்கள் அடிபட்டு சாகிறது என் நாய் வண்டியில் அடிபட்டு சாகிற மாதிரி அப்படின்னு எந்த கடவுள் சொல்லுவார்? குஜராத் கலவரத்தை பற்றி கேட்ட பொழுது ஒரு ஊடகத்தில் இஸ்லாமியர்கள் வந்து சாகிறது என் வண்டியில் ஒரு நாய் அடிபட்டு செத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் எந்த கடவுள் உண்மையிலே சொல்வார்? கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவை பரப்பியது இஸ்லாமியர்கள்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் தப்லீகி ஜமாத்துன்னு பரப்பின பொழுது, வட இந்திய ஊடகங்கள் கதறின பொழுது ஏன் பிரதமர் வாயை மூடிட்டு இருந்தார்? எந்த கடவுள் அமைதியாக இருப்பார்? 2 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கும்னு எந்த கடவுள் பொய் சொல்வார்? டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் கொண்டு வரும் எந்த கடவுள் பொய் சொல்வார்? கடவுள் பொய் சொல்வாரா? கடவுள் ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா, இருக்கிறாருன்னா. அதே மாதிரி உங்களுக்கு நான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், நான் ஊழலை ஒழிக்கிறேன்னு எந்த கடவுள் பொய் சொல்வார்? இப்போ இதெல்லாமே வந்து கடவுளுக்கான எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்ஸுமே இல்லை. அவர் தன்னைத்தானே நினைச்சுக்கிறாரு, அல்லது மக்களை முட்டாளாக்க நினைக்கிறார், அல்லது முட்டாள்கள் அவர் வந்து துதிபடுறாங்கன்றதான் என்னால் புரிந்துக்க முடியுது தவிர மற்றபடி இது அரசியலில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நேற்று நீங்கள் பாருங்க, மோடி ட்ரோல் மிடில் ஆயிட்டார். நேற்று அவரை சொன்னதுக்கு பிறகு ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களும் வாய்விட்டு சிரிக்குது. நீங்கள் ஏழை தாயின் மகன்றது ஏற்றுக்கொள்ளலாம், ஏதோ ஏற்றுக்கொள்ளலாம், உண்மையாக தெரியல. சௌக்கிதார்னா ஏற்றுக்கலாம். கடவுளின் பிறவின்னு சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க? இந்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் கடவுளை அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும், 2019 தேர்தல் முடிந்த பிறகு ஒரு புகைப்படம் வந்துச்சு. அந்த புகைப்படத்தில் ராமரை நரேந்திர மோடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. நரேந்திர மோடி ராமரை, லல்லா ராமரை, குழந்தை ராமரை கையளித்து செல்கின்ற மாதிரி புகைப்படம் வந்தது. இதுவே அப்போ கண்டனத்துக்குரியதாச்சு. ராமரை விட மோடி பெரியவரா? ராமரை விட மோடி பெரியவர், அதனுடைய நீட்சி தான் அது. அப்போ உங்களுக்கு இந்த பிஜேபிக்காரங்க வந்து என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கடவுள் நிலைக்கு தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஜெயிச்சிடலான்ற மாதிரியான ஒரு ரொம்ப இது கேவலமான ஒரு அப்ரோச்சாக நான் பார்க்குறேன். இது வியூகம்லாம் சொல்லக்கூடாது. இது வியூகம்னு சொல்லி வியூகம்ன்ற வார்த்தைக்கு அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால் இது எடுபடாது. இது வந்து உங்களுக்கு பேக் ஃபேர் ஆக போது வரக்கூடிய தேர்தலில். நீங்கள் வந்து இது வந்து ஒரு எலி நகையாடும் வகையில் உங்களோட கருத்தை வழங்குறீங்க. மனநல டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுலாம் நீங்கள் வந்து சில இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. பட் வந்து அவர் வந்து பிரதமர் மோடி தான் பேசுகிறதுங்கிறது அவர் வாய் தவறி பேசுகிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே தெளிவாக திட்டமிட்டு சில இன்டெலிஜென்ஸ்ட்டை கேட்டு எந்த கிரவுண்டில் எதை பேசினா சரியாக எடுபடுங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் கேட்டு தான் அவர் அந்த விஷயத்தை முன்வைக்கிறார். அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அவர் கை கொடுக்கும். இதை நம்பி இது மாதிரியான விஷயங்கள், அதாவது இப்படியும் மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்வைக்கும்போது நமக்கு வந்து பெரிய அளவில் நம்மளை மற்ற நபர்களோட, ஒரு அரசியல் தலைவரோட நம்மளை போட்டி ஈக்குவலாக கருத மாட்டாங்க, அவங்களோட உயர்வாக கருதி நம்ம வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் அவர் பேசுறாரு. அது அந்த கிரவுண்டில் கை கொடுக்குமான்னு நான் கேட்குறேன். இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, உங்களுக்கு முதல்ல வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது விக்சித் பாரத்னு ஆரம்பித்தார். அது ஒர்க் அவுட் ஆகலை. 2ஆம் கட்ட தேர்தல் முடிக்கும் போது வியூகத்தை மாற்றினார். அது என்னன்னா, உங்களுக்கு வந்து மதவாதம், சொத்தை பிடிங்கி கொடுத்துருவோம் அதுன்றதை அந்த மாதிரிலாம் வந்து பேசினாங்க. அதை நாங்கள் முறியடிச்சிட்டோம். இப்போ எடுத்திருக்கின்ற 3வது பிளான் சி, இது என்னென்னா மாநிலங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது, மாநிலங்களுக்குள்ள இனவெறியை தூண்டுறது, இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. அதில் அவர் வந்து அந்த கருத்தை வந்து சும்மா சொல்லலை. உங்களுக்கு இப்போ ஒடிஷாவில் பூரி ஜெகநாத் கோயிலில் வந்து அதனுடைய சாவி, பொக்கிஷாலையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் அவங்கள மன்னிப்பீங்களான்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிற அரசியலுக்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இவங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னு இருக்குல்ல, இதுதான் பிளான் சியாக இருக்குது. அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி மோடின்னு பேர் வச்சிருக்கிறவங்களாம் திருடங்கன்னு சொன்னதுக்கு இந்த பிஜேபிக்காரங்களாம் ஐயோ மோடின்ற சமூகத்தையே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன இதே பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை எல்லாம் திருடர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது அவருடைய வியூகத்தில் ஒன்றாக இருக்குது. அவர் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது அவர் வந்து தெரிஞ்சு பேசுகிறாருலாம் சொல்ல முடியாது. அவர் உளறிக்கிட்டு தான் இருக்கிறார். வியூகம் ஒரு பக்கம் இருக்குது, பட் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர் உளறிட்டு இருக்கிறார். தான் என்ன பேசணும்னு தெரியாத ஒரு நிலைக்கு போயிட்டாரு. பதற்றத்தில் இருக்கிறாரு, பயத்தில் இருக்கிறாரு, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, தன்னம்பிக்கை இழந்திருக்கிறாரு, எப்படியாவது பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா 22 வருஷம் பதவியில் இருந்த நபர் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பிரதமர் இல்லைன்னா அவருக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ அதனால் அது எதையாவது பண்ணி ஏதாவது குட்டையை குழப்பி ஜெயிச்சிட முடியாதா,
பெரும்பான்மை தான் சார் அவங்களுக்கு டார்கெட்டு. எப்படியாவது பெரும்பான்மை இந்துக்கள் வர்சஸ் முஸ்லீம்ஸ்னா இந்துக்கள் சேர்ந்து ஜெயிச்சிட முடியாதா? வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் வச்சா வட இந்தியக்காரங்களை உசுப்பேத்தி விட்டு வட இந்திய ஓட்டு நம்ம ஜெயிச்சிட முடியாதா? ஒடிஷால போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒடிஷாவா தமிழர்களா அந்த மாதிரி ஒரு போட்டி ஏற்படுத்தி ஒடிஷால ஜெயிச்சிட முடியாது அப்படின்ற ரொம்ப குறுகிய ரொம்ப வந்து ஒரு ஷார்ட்கட்ல வந்து ஜெயிச்சிட முடியுமான்னு இவங்க பாக்குறாங்களே, அது வந்து இந்த நாட்டுக்கே உகந்தது இல்லை. அதான் பிரச்சனையே. இப்போ இவங்க என்னன்னா இந்த நாட்டோட விளையாடுறாங்க. இந்தியா என்பது பல தேசியங்களின் ஒன்றியம்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார், பார்லிமெண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி விளையாடுனீங்கன்னா அது இந்தியாவுக்கே பேக் ஃபயர் ஆகும். அப்போது ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறவர் பொறுப்பான பதவியில் இந்த மாதிரி பேசலாமா ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. எலெக்ஷன் துவங்கும் பொழுது பாஜகவுக்கு இருந்த கான்ஃபிடென்ட்டு அந்த ஒவ்வொரு கட்டமும் முடிய அவங்களுக்கான கான்ஃபிடென்ட் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் தங்களோட பார்வைகளை முன்வைக்கிறாங்க. இந்திய கூட்டணியில் இருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கான களம் எலெக்ஷன் துவங்குவதற்கு ஆப்போசிட்டில் நான் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸில் உள்ளிட்டு இந்தியா கூட்டணியில் கட்சியை சேர்ந்த பலர் முன்வைக்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்னும் தேர்தல் காலத்தில் இந்திய கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அதாவது பாஜக இருக்கிற கான்ஃபிடென்ட்டு இவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா கிடையாது. பிஜேபிக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க, அதுக்கு பல ஊடகங்கள் துணை போகிறாங்க. பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிஜேபிக்கு பயங்கரமாக சொம்பு தூக்குறாங்கன்றது சந்தேகமே கிடையாது. பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் சமூக பிரச்சனை கொடுத்து பேசினதே கிடையாது. நேற்று ஒரு டிவியில் பேட்டி கொடுத்தார். முழுக்க அவர் பேசும்பொழுது பிஜேபி வெற்றி பெறும்னு சொல்கிறாரே தவிர பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை, இங்கே வேலையின்மை ஒரு நாளும் அது குறித்து அவர் பேசினதே இல்லை. அவர் பேசுகிறார், அவர் அதை பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான ஆட்சிக்கு எதிரான அதிருப்திகள் வந்து பெரிய அளவில் மோடிக்கு எதிராக திரும்பலை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இல்லை, நீங்கள் அது திரும்பல நியாயப்படுத்துறாருல உங்களுக்கு. அதாவது பிரச்சனை இந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை ஆழமாக சொல்லணும்ல. 10 ஆண்டுகளில் மோடி இதை செஞ்சாரு செய்யலை அப்படின்னு அந்த 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 கிரிட்டிசிசம்கே போக மாட்டார், விமர்சனத்துக்கே போக மாட்டேங்கிறார். எதை சொன்னாலுமே கடைசியில் இதெல்லாம் இருக்கு மோடி வந்துருவார். எப்படி சார் மோடி வரும்னா கேட்குறோம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வேலையின்மை பிரச்சனையாக இருக்குது, விலைவாசி உயர்வு பிரச்சனையாக இருக்கிறது, அங்கே வந்து சாதி வரி கணக்கெடுப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது மோடி ஒருவரை எப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் கிரவுண்டில் போய் ரீச் ஆகல, மக்கள்கிட்ட ரீச் ஆகல. எதிர்கட்சிகள் வந்து அதை வலிமையாக ஒரு போராட்டமாக மக்கள்கிட்ட டைரெக்டாக பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பீகாரில் யூபியில் அந்த மாதிரி நிலவரமே கிடையாது. முழுக்க பெரிய அளவில் அங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவரை மாதிரி ஆட்கள் தான் இந்த ட்ரெண்டை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 10 ஆண்டுகள் மோடியுடைய இந்த ஆட்சியில் சில மக்கள் அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, மக்கள் வந்து இந்த ஆட்சி தூக்கி எறிய தயாராகிட்டாங்கன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் என்ன அப்படின்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்குன்னா, இப்படி 10 ஆண்டுகள் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எந்த விஷயத்தையுமே மக்களுக்கு செய்யாமல், முழுக்க அவங்களுக்கு விரோதமாக எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு வெளிப்படையாக ஒரு நபர் இவ்வளோ எளிமையாக மக்கள்கிட்ட போய் அரசியல் செஞ்சிட முடியாது. மோடியை குறிப்பிட்றேன். அவர் இன்னமும் வந்து அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் வெளிப்படையாக மக்கள்கிட்ட அரசியலுக்கு போய் நான் வந்து அடுத்து இந்த 10 வருஷம் ஒரு ட்ரெய்லர் தான், இன்னும் 5 வருஷத்தை கொடுங்க, அடுத்து நான் வேறு விஷயத்தை காட்ட போகிறேன், 2047 உங்களுக்கு டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்படின்னா எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவர் செய்கிறாருன்னா நிச்சயம் மக்களுக்கு அவருக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதால அவர் போகிறாரு. இல்லை, அவருக்கு குற்ற உணர்ச்சி எப்பவுமே இருந்தது இல்லையே. நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க கிடையாது. ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு எப்பவுமே குற்ற உணர்ச்சி இருக்காது. அந்த 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 உருவாக்கமே அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒருபோதும் வந்து ஐயோ இப்படி நம்ம ஒரு சமூகத்தை பேசுகிறோமே, இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணுறோமே, நாம் பேசுகிற கருத்துக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்கவே மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒன்று, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை இடிக்கப்படும் நான் சொல்கிறேன். இப்படி உடனே என்ன கேட்பீங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பீங்க நான் சொல்கிற கருத்துக்கு. ஆனால் பிஜேபிக்காரங்க போகிற போக்கில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அயோத்திக்குள்ளே பூட்டிடுவாங்கன்றாங்கல்ல, புல்டோசர் இடிப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது அந்த கருத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதை பரப்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு வந்து எந்த விதமான பகுத்தறிவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்துன்னா இந்தியாவில் உள்ள ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி உயர் சாதி கொடுத்துருவாங்க நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்னால் உடனே நீங்கள் சிரிப்பீங்க, சிரிச்சு எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்பீங்க. திருப்பி நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆதாரம் கேட்பீங்க. நாங்கள் திருப்பி ஆதாரம் தான் கேட்குறோம். இந்துக்கள் சொத்துக்களை இஸ்லாமியருக்கு பிரித்து கொடுத்துருவோன்னு ஒரு மோடி பேசுகிறாரு, பிரதமர் பேசுகிறாரு, அதை இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அடிப்படையில் என்ன, அவங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே கிடையாது. மக்களை முட்டாளாக்குவதான் 2000 வருஷ பாரம்பரியமாக இருக்குது. அறிவியல் பூர்வமாக தரவு ரீதியாக எந்த விதமான கருத்தை எடுத்து வைக்க மாட்டாங்க. இதான் அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி, அவங்க நடைமுறையே இப்படித்தான். அப்போ அந்த நடைமுறையை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நான் இல்லை, நம்ம இருக்கல. ஏன்னா நீங்கள் மக்களிடம் போயிட்டு ஒரு வதந்தியை பரப்புறது ஈஸி, உண்மையை சொல்றதுதான் கஷ்டம். அப்போ இந்தியா கூட்டணி மாநிலத்துக்கு ஏற்ப கூட்டணி அமைத்துக் கொண்டு அந்த மாநிலங்களுடைய உரிமைகளை குறித்து பேசுவதுதான் இந்தியா கூட்டணி பலமே. நீங்கள் பிஜேபியில் மோடியினுடைய செல்வாக்கு உயர்ந்ததாக சொல்றீங்க, உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இந்த தேர்தலில் மோடியை தவிர வேற யாரும் பிரச்சாரத்துக்கு வரல போறாங்க. எடியூரப்பா எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு இவர் நிதின் கட்கரி எங்கே இருக்கிறாரு? எடியூரப்பா ஒரு மாநில தலைவர், அந்த மாநிலத்திலே பிரச்சாரத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அங்கே மட்டும்தான் இருப்பாரா? நிதின் கட்கரி வந்து தேசிய தலைவராக இருந்தவர், அவர் எங்கே இருக்கிறார்? பிரச்சாரத்தை என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
இவர் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எங்க இருக்கிறாரு? பிஜேபியினுடைய சொல்லக்கூடிய அமைச்சர்கள் எங்க இருக்கிறாங்க? கேபினெட் அமைச்சர்கள் எங்க இருக்கிறாங்க? எந்த பிரச்சாரம்? தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தொகுதிக்கு தான் ராஜ்நாத் சிங் வந்தார். மற்றபடி எந்த மாநிலத்துக்கும் யாரும் போய் பிரச்சாரம் பண்ணதாக ஒரு தகவலும் வரமாட்டேங்குது ஊடகத்தில், போகவும் இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த தேர்தலுடைய பொறுப்பாளராக பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இது 2 பேருக்கான வாழ்வாசவ விளையாட்டு. இது எனக்கு தெரிஞ்சு பிஜேபியா அவங்க 2 பேர் கை கழுவி விட்டுருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். எப்படி அப்படி குறிப்பிடுறீங்க? இல்லை, நீங்க எலெக்ஷன் நடக்கிறது பிஜேபிக்கான எலெக்ஷன், 3ஆம் முறை வருஷம் எலெக்ஷன், அவங்கள கை கழுவி விட்டுருச்சு அப்படின்னா எப்படி அவங்களை பிரச்சாரத்தை ஈடுபடுறதுக்கு கட்சி அனுமதிக்கும்? இல்லை, நீங்க கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பெரிய கேள்வி இருக்குல்ல. கட்சி கட்டுப்பாட்டில் மோடி இருக்கிறாரா அல்லது மோடியின் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கான்னு கேள்வி வந்துருச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், மோடியின் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ மோடி சொல்கிறது தான் கட்சியே கேட்கும். அப்போ உங்களுக்கு நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நீங்களாம் வராதீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு மோடி சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் எது நடந்தாலும் மோடி தான் பொறுப்பு. ஜெயிச்சாலும் மோடி தான் பொறுப்பு, தோத்தாலும் மோடி தான் பொறுப்புன்ற அளவில் மற்ற தலைவர்கள் உஷாராயிட்டாங்க. இதான் உண்மை. அப்போ உங்களுக்கு இது ஒரு தவறான ஒரு பாதையில் போயிட்டு தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்திய அரசுல சர்வாதிகாரம் இருக்குது என்பதை தாண்டி பிஜேபிக்குள்ளேயே சர்வாதிகாரம் உருவாயிருக்கு. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான முரண்பாடு இங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்கலாம். ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் பிஜேபி இருக்குதான்ற அடுத்த ஒரு கேள்வி வருது. அல்லது பிஜேபி தன்னிச்சையாக செயல்படுதான்னு இன்னொரு கேள்வி வருது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சில நேரங்களில் சுதேசி இயக்கம் சார்ந்து பேசுவாங்க. ஆனால் மோடியினுடைய பொருளாதார கொள்கை கார்ப்பரேட் கம்பெனி சாதகமாக இருக்கிறது. ஒரு பக்கமும் சுதேசிலாம் கிடையாது. அப்போ அங்கேயே உங்களுக்கு பெரிய முரண்பாடு வருது. இப்போ ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பிஜேபி இருக்கான்ற மிகப்பெரிய கேள்வியும் வருது. அப்போ இதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டது. போக போக நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விட்டுறாது, கை கழுவி விட்டுறாது. ஏன்னா அவங்களுடைய 100 ஆண்டு கால கனவு நாயகனாக மோடி தான் இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. அதால் பிஜேபி போகின்ற பாதை சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறாங்க. வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் இருக்குது. எங்களுக்கு சவால்கள், காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி சவால்கள் உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்துக்களை இந்த நேர்காணலில் இணைந்து வழங்கி மிக்க நன்றி. தேங்க்யூ.